அம்மா உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாம போயிட்டாங்கம்மா. ஆனா என்னால அப்படி போக முடியலம்மா. ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. குழந்தை குறையோட பிறந்திருக்குன்னு வாசல் வரைக்கும் வந்தவன் அப்படியே போயிட்டம்மா. என்னமாமா சொல்றீங்க? வெற்றி வந்தாரா? வந்தாம்மா. 1000 கனவுகளோட வந்தான். குழந்தையோட நிலைமை தெரிஞ்சதும் உடஞ்சி செதறி உருக்குலைஞ்சு போயிட்டான். இதுக்கு தாம்மா நான் குழந்தைய மாத்த வேணான்னு சொன்னேன். நீ கேட்கலையேம்மா. அநியாயமா நான் அவன் சந்தோஷத்தை கெடுத்துட்டல்ல. மாமா அழாதீங்க. மாமா அழாதீங்கன்னு சொல்றேன்ல. குழந்தை இப்படி இருக்கான்னு தெரிஞ்ச உடனே என்ன பார்க்க கூட வராம போயிட்டாருல்ல. ஆமாம்மா. அவனுக்கு உன் மேல, டாக்டர் மேல, எல்லார் மேலயுமே கோவம். அவனை தடுத்து நிறுத்தி உன் புள்ள நல்லாதான் இருக்கான், அவனை மாத்தின பாவி நான் தான் சொல்ல என் மனசு துடிச்சதுமா. மாமா அந்த தப்பா மட்டும் செஞ்சிடாதீங்க மாமா. நான் வெற்றி இப்படி மாறுவாருன்னு நினைக்கல மாமா. மனசுல வருத்தம் இருக்கும், ஆனா என்ன விட்டு கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சேன். கடைசியில என்ன பார்க்க கூட வரலையே, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. அம்மாடி, நான் அவன் கிட்ட உண்மையை சொல்லிடுறேம்மா. ஐயோ மாமா, நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இவன் ஏன் புள்ள, இவன் என் வயித்துல பிறந்திருந்தா அப்பவும் வெற்றி இப்படிதான் நடந்திருப்பாரு. அவருக்கு கோவம் இருக்கு மாமா, எல்லாமே மாறிடும் மாமா. ஒரு தடவை உன் முகத்தை பார்த்தா எல்லாமே மாறிடும் மாமா. நான் அவர்கிட்ட பேசணும், கொஞ்சம் போன் பண்ணி தரீங்களா? இல்லம்மா, நான் நிறைய தடவை பேசி பார்த்துட்டேன். இல்ல மாமா, நான் பேசுறேன். இப்போ கூட போன் பண்ணம்மா, அவன் போன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. இரு. Number is currently switched off. Please try again later. சுவிட்ச் ஆஃப் தான் வருது. செல்லக்குட்டி அழாதடா. அம்மா அழறேன்னு சொல்லி நீயும் அழறியா? அழாத. எனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும் தெரியாதுல்ல. இனிமே அழமாட்டேன். ஆமாமா, இனிமே நானும் உன்னை அழ விட மாட்டேன். இப்ப போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்ல போறேன். மாமா ஏண்டி உனக்கா புரிய வேண்டாம்? இந்த வீட்டோட மூத்த வாரிசு, மூத்த மருமக, என் பொண்ணு எந்தவித குறையும் இல்லாம தங்க விக்கிரகம் மாதிரி புள்ளைய பெத்து எடுத்துட்டு வந்திருக்கா. அவ புள்ளையோட வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சா விளங்குமா? இல்ல நீ அறையும் குறையுமா பெத்தத உள்ள தூக்கிட்டு போனா விளங்குமா? சொல்லு. மாப்பிள்ள, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வாய் தவறி 1-2 தப்பா பேசியிருக்கலாம். ஆனா நம்ம வீடு நல்லா இருக்கணுங்கிற ஆதங்கத்துல தான் நான் சொன்னேன். மத்தபடி நான் யாரையும் குத்தி காட்டணும்னு கிடையாது. இங்க பாருங்க, இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தேன்மொழி தான். ஆனா மரியாதையெல்லாம் லட்சுமிக்கு கொடுக்கணும்னு நினைச்சா தாராளமா கொடுங்க. நான் ஒன்னும் நந்தி மாதிரி குறுக்க நிக்க மாட்டேன். முதல்ல தேன்மொழி அக்காக்கு ஆர்த்தி எடுங்க, எனக்கு அப்புறம் எடுங்க. நான் 2 பேருக்கும் பொதுவா தான் கொண்டு வந்தேன். 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல வந்து நில்லுங்க.
இங்க பாருங்க சம்பந்தி, இப்படி 2 பேத்துக்கும் பொதுவான்னு சொல்லித்தான் ஒண்ணு ஒச்சமா வந்து நிக்குது. அவங்க சொல்றதும் கரெக்ட் தாம்மா. தேன்மொழிக்கு முதல்ல ஆரத்தி எடுத்து கூட்டிட்டு போங்க. சரிடா. ஒண்ணும் இல்ல, தாத்தா பாரு, பாட்டி பாரு. சரி வாணுடா. சரி சரிம்மா, அழாத. உள்ள போமா. மாப்பிள தனியா போக கூடாது, நீங்களும் சேர்ந்து உள்ள போங்க. போங்க மாப்பிள. கொஞ்சம் பொறுமா, நான் ஆலங்கரைச்சு எடுத்து. சரிங்க அத்தை. நெஞ்சுக்குள்ளே நேசம் கொண்டு நீண்ட காலம் நீ சுமந்த காதல் முள்ளாச்சு, காதல் முள்ளாச்சு. சொந்தம் இல்லை, யாரும் இல்லை, எங்கே செல்ல பாதை இல்லை. வாழ்க்கை என்னாச்சு, வாழ்க்கை என்னாச்சு. ஆறுதல் இல்லையே நெஞ்சினிலே, உருகுது நீர் துளி கண்ணிலே. வீணையும் விழுந்தது தானே வச்சேன். மண்ணிலே. இனி எங்கே போவதோ வீதியிலே. என்னம்மா நீயே வந்துட்ட? சூடம் வெத்தல எல்லாம் ஒரு இடத்துல வச்சிருந்த, எதுவும் இல்ல காணல. அத்தை, பரவாயில்ல. அதனால என்ன, நம்ம வீடு தானே. சரி உள்ள போ. கண்ணு என்னம்மா சிரிக்கிறான்? சம்பந்தியம்மா எப்படி சிரிப்பு? நாட்டாம சிரிப்புமா அது. கண்ணு என்னடா அவன் அப்ப மாதிரியே மொழிய உருட்டி உருட்டி பாக்குறான். சம்பந்தி புது இடம்ல, அதான் அப்படி பாக்குறான். அப்படியா? சம்பந்தி குழந்தை இன்னும் முகம் பார்க்கவே இல்ல. அது எனக்கும் தெரியும் சம்பந்தி. தெரிஞ்சா எதுக்கு சொல்லி இப்படி அசிங்கப்படணும்? இதுல என்னடி அசிங்கம் இருக்கு? யாரையுமே பார்க்க விரும்பல போல இருக்கு. ஆமா, எப்படி ஆச்சு? ஏன் ஆச்சு? மாத்திரை சாப்பிடலையா? மருந்து கொடுக்கலையா? ஆபரேஷன் பண்ண முடியாதான்னு 1000 கேள்வி. நம்ம குழந்தைய சுமையா நினைக்கிறீங்களா? வேண்டாம் லட்சுமி, என் குழந்தைய நீ என்கிட்டயே கொடுத்துரு.